இந்த நாளிலும் என்னுடைய மகன் பிரவீன்குமார் ஒரு சில வசனங்களை வேதத்தில் இருந்து அதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய வேத வாசிப்பு தலைப்பு விசுவாசம். 2 நாளாகவும் 14:2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின் படியையும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரத்தோப்புகளிலும் இருந்து மேடை அகற்றி அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமைதியாக இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமைதியாக இருந்தபடியால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். தேசம் நமக்கு முன்பாக அமைதியாக இருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பான்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. நாம் தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார். அவனுக்கு காரியம் வாய்த்தது. 9வது வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மாரேசா மட்டும் வந்தார். ஆசா தன்னுடைய ராஜ்யங்களில் உண்மையாகவும் உத்தமமாகவும் இருந்தான். அவர் உத்தமமாகவும் விசுவாசத்துடன் தேவனுக்கு இருக்கும்போது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாக சேரா 10 லட்சம் பேர்களை கொண்டு வந்தார். அவர்கள் 10 லட்சம் பேராக இருந்தாலும் ஆசாயிடத்தில் 5,80,000 பேர் மட்டும் இருந்தார்கள். இவர்கள் இருந்தது குறைவார்கள். அவர்களில் பாதி பேர் தான் இவர்கள் இருந்தார்கள். 10 லட்சம் பேராக இருக்கும் 300 ரதங்களும் புறப்பட்டு மாரேசா மட்டும் வந்தார்கள். குதிரையை ஓட்டினால் 300 அங்குவார். அப்படிப்பட்ட ரதங்களை எதிர்ப்பதற்கு 5,50,000 காலாட்படை குதிரை படை மட்டும், அதுவே குறைவாக மட்டும்தான் இருக்கிறார்கள். இவர்களை எதிர்ப்பதற்கு நம்ம இடத்தில் பலனில்லை என்று ஆசாவுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஆசா அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். 11வது வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆசா இப்படி ஜெபித்ததுக்கு காரணம் 10 லட்சம் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அலை போல இருக்கிறார்கள். அந்த 10 லட்சம் அலை என்பது அவர்களுக்கு விரோதமாக வருகிற எதிர்ப்பு, போராட்டம். எல்லாமே நம்ம வாழ்க்கையிலும் அதுவே போராட்டங்கள், விரோதமாக வருகிற அலைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்தாலும் அதை எதிர்ப்பதுக்கு நம்ம தேவனத்தில் விசுவாசமாக இருந்து அதை ஜெபித்து எப்படி நம்ம அடுத்தது கடக்கணும் என்ற இது ஆசா நம்மளுக்கு சொல்லி தருகிறார். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். ஆசா அந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த போராட்டங்களையும் அந்த கஷ்டங்களையும் அவர்களுக்கு விட்டு விலக்கி கர்த்தர் அவர்களை அந்த போராட்டத்தை விடுதலை பண்ணி அவர்களுக்கு முன்பாக முறியடிக்க செய்தார். இதைதான் நம்ம இந்த தினம் விசுவாசம் பார்ப்போம். விசுவாசம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல 10 லட்சம் பேரையும் ஆசாவுக்கு விரோதமாக முறியடித்ததினால் அந்த தினம் ஆசா வெற்றியை கண்டார். அந்த வெற்றியை எப்படி கண்டார் என்றால் விசுவாசத்துடனும் அவர் தைரியத்தோடு இருந்தபடியால் தான் அந்த வெற்றியை காண்கிறார். அந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் நம்ம நினைத்து பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல அவர் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டுதான் இருப்பார். ஏனென்றால் 10 லட்சம் மக்கள் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்திருக்கிறார்கள். அலை போல இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்வோம் என்று அவர் திகைத்து இருக்கும் போதுதான் அவர் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். அவர் தைரியத்தோடு இல்லாத விசுவாசத்தோடு இல்லாதிருந்தால் அந்த இடத்துல அவர் முறியடிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அவர் அந்த இடத்துல விசுவாசத்துடன் தைரியத்துடன் தேவனை
பற்றி கொண்டிருந்தபடினால் தான் அத்தனை ஜனங்களும் தேவன் வந்து 5 லட்சம் பேரை கொண்டு 10 லட்சம் பேரை வெற்றி பாதியாக இருந்தவர்கள் தான் முழு படைகளையும் தேவன் அவருக்கு கையில் கொடுத்தார். இந்த விசுவாசம் என்பது ஒரு படையை முறியடிப்பது என்றால், நம் விசுவாசம் என்பது ஒரு போராட்டங்கள் ஒரு பிரச்சனை என்று வந்தால் நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். அந்த விசுவாசத்தோடு அந்த போராட்டங்களிலும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அந்த விசுவாசத்தை விட்டு விடுவதனால் நமக்கு அந்த விடுதலையும் அந்த சுகத்தையும் தேவன் கொடுக்காததுக்கு தடையாக இருக்கிறது. நம்ம அந்த விசுவாசத்தோடும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் பேசிக்கொண்டோம் என்றால் அந்த வெற்றியை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். இதை நான் ஆசா நம்மளுக்கு சொல்லி விடுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.